ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு யுவர் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிஸ்மிலபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 2 கப் ரைஸ், 1/4 கப் துவரம் பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் 2 கப் வாட்டர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சால்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து குக்கரை நல்லா மூடி 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் 1/4 கப் உளுந்து, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் தனியா, 5 காஞ்ச மிளகாய், 1/4 கப் சீரகம், ஒரு 20 பெப்பர், 15 கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 கப் துருவின தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில், 3 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ண 2 தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு கேரட், 10 பீன்ஸ், ஒரு முருங்கைக்காவை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே பச்சை பட்டாணி உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறியும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க அந்த பவுடரையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 கப் வாட்டர் சேர்த்துக்கோங்க. வாட்டர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1/4 கப் புளி கரைச்சலையும் சேர்த்து கொதிக்க விடுங்க. அப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் வேக வச்சுருந்த அரிசி பருப்பையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 5 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா தாளித்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க ரைஸில் சேர்த்துடுங்க. மேலே கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த தாளிப்பும் ரைஸும் நல்லா கலந்து வரணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா பிஸ்மிலபாத் ரெடி. நீங்களும் இந்த கிளைமேட்டுக்கு சூடாக இந்த மாதிரி பிஸ்மிலபாத் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குக்கிங் கண்டென்ட் வீடியோஸ்க்கு யுவஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.